கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் பார்த்தேன். பீஸ்ஃபுல்லாக பத்தே இல்லாமல் இருந்துச்சு. என் பையன் சென்னை போகிறான். பார்த்தேன், மேலே படுத்து கிடந்தான். சரி என்ன பண்ணுறது, கீழே சீட்லாம் இருக்குது, உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, படுத்து தூங்குறதுக்கு இடம் இருக்குது. நமக்கு காய் நகட்டணுமே, என்ன பண்ணுறது. அதான் பார்த்தேன். அப்படியே போய் மேலே உட்காரலாமா ப்ரோ இருந்தேன். உட்காருங்க ப்ரோ அப்படின்னா அப்படியே உட்காந்தேன். அப்படியே மெல்ல அப்படியே போய் காலை இந்த சைடு, என் காலை அந்த சைடு நிட்டு, அவன் இந்த காலை உள்ள நிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே படுத்து பின்னாடி கூடி மேலே அவன் உடம்புல பின்னாடி டிக்கியில் அவனுடைய உள்படுற மாதிரி லைட்டாக அப்படியே வச்சு அப்படியே படுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மூடை ஏற்ற அப்படியே நெம்புல அப்படியே டக்குன்னு துடிச்சிச்சு. துடிக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு துடிக்க அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. லைட்டாக பிறண்டு படுத்தான். நானும் பிறண்டு லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். கீழே இத்தனை 4 நாள் 8, அப்புறம் உள்ளே ஒருத்தலும் படுத்த கிடக்காரு. அங்கே 2 பேர் சீட்டில் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆள் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆப்போசிட்லேயும் ஆள் இருக்குது, இங்கேயும் ஆள் இருக்குது. குளிருது பிரதர் அப்படின்னா, குளிருதா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு கரெக்டாக அவன் பூலில் நான் கை வச்சுட்டு பின்னாடி அப்படியே வச்சு அசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் ஒன்றுமே செய்யலை. அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான். கை வச்ச உடனே அப்படியே கம்முட்டு வந்துட்டான். சரி அப்படியே நான் பாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அவன் பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு உள்ளே பிடிச்சி அப்படியே வச்சு பின்னாடி உரசிக்கிட்டே வந்தேன். அப்படியே கம்முன்னு இருந்துச்சு. கீழே அப்படி ஒரு துணி எடுத்து கீழே விரிச்சிட்டு கீழே மூடிக்கிட்டு கீழே வந்து கம்பியாக இருக்கும் ஓட்டை. கீழே மேலேருந்து பார்த்தா ஏதாவது தெரியுன்றதுக்காண்டி கீழே வந்து துண்டை போட்டு நல்லா மூடிட்டு, ஒரு துண்டில் எனக்கு என்னோட ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு, அந்த பெட்ஷீட்டை மூடிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்படியே பேண்ட்டை லைட்டாக, அந்த பிளான்ட்டுனா என்ன, அந்த இப்போ லைனாக வருது பார்த்தீங்களா, பிடிச்சா எலாஸ்டிக் மாதிரி விழுக்குன்னு வருவேன், அந்த பேண்ட்டு லைட்டாக எழுதானே சொருக்குன்னு வெளியே வந்துருச்சு. சட்டி எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணேன். அவனுக்கு உள்ளே போகலை. ஆனால் எனக்கு ஒரு கம்பெனி எங்கேருந்து கரெக்டாக வார்ம் அப் ஆரம்பித்தது திருச்சியில் நினைக்கிறேன். திருச்சியில் ஆரம்பித்து விழுப்புரம் வரைக்கும் பண்ணேன். அப்படியே நோண்டிக்கிட்டே தான் வந்தேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு.